அன்பில் மகேஷ் தான் கரூர் சம்பவத்து குற்றவாளி, செந்தில் பாலாஜி குற்றவாளி, உதயநிதி ஸ்டாலின் குற்றவாளி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரியே சொல்றாருல்ல சார். அதாவது மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்க, அங்கேருந்து ஓடினவங்கெல்லாம் நிரபராதி. அங்கேருந்து முதல்ல ஓட்ட முடிச்ச விஜய் நிரபராதி, போகிற வழியிலே காணா போன புஷி ஆனந்த் நிரபராதி. அவன் எப்படி வேண்டாம் தப்பிச்சான் அப்படின்னு போலீஸுக்கே தெரியாத அளவுக்கு தப்பிச்சு போன அப்ஸ்காண்டான ஆதவ அர்ஜுனா ஒரு நிரபராதி. அப்புறம் வந்துட்டு இன்னொரு நிரபராதி, அப்புறம் இன்னொரு நிரபராதி. யார் அங்கே குற்றவாளி தெரியுமா? இவங்களுடைய மாவட்ட செயலாளர். எல்லாரும் சேர்ந்து அவரை காட்டி கொடுத்துட்டு இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இப்போ வந்துட்டு விஜய் அவனை அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. அவருடைய பேரை கூட சொல்கிறதுக்கு உங்களுக்கு நினப்பு வரல அங்கே. இப்போ வந்துட்டு கட்டி பிடிக்கிறீங்க. பார்த்துட்டு தானே இருக்கா அவங்க தொண்டை நல்லா அங்கே பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம். அவங்களாம் இதுக்கு மேலே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க பாருங்கள். புரியுதுங்களா? எவ்வளவு மோசடியான பேர் வழியெல்லாம் இவர் இருந்தாங்கன்னா, நீதிமன்றத்தில் சொல்லாததை, காவல்துறையிடம் சொல்லாததை, இவருடைய வழக்கறிஞர் சொல்லாததை பொதுக்கூடல வந்து சொல்கிறாங்க.